ஹலோ, எனது அருமை செல்வங்களே, தங்க கட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மதியான வேலை வணக்கங்கள். மிகவும் அதிகமாக இருக்கிறது வெயில், உஷ்ணம். ஓகே, இப்போது குளுமையாக இருக்கிறது. ஆனால் சிறிது இருட்டாக இருக்கிறது. எனது அன்புகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய விசேஷமான நாள். எல்லோருக்கும் பிறந்த நாள் வருவதை போல் இந்த காலத்திற்கும் இந்த வருடங்களுக்கும் ஒரு பிறந்த நாள் வந்துவிட்டது. 1224 அப்படின்னு இருந்த எண்ணிக்கை மாறிவிட்டது. 2224 இருந்தது 25ஆக ஒரு வருடம் பிறந்து விட்டது. பர்த்டே நமக்கு இருக்கிற மாதிரி இந்த வருஷத்துக்கும் பர்த்டே, நியூ பர்த் இயர், ஹாப்பி நியூ இயர் வணக்கங்களை கூறிக்கொண்டு, என் தங்க கட்டிகளே அப்படி என்று அழைத்தேன் அல்லவா. இந்த தங்க கட்டி பிறந்த இடம் தங்க வயல், கோலார் தங்க வயல். உலகத்திலேயே மற்ற நாடுகளை விட்டு விடுவோம், நமது நாடு இந்திய நாடு. அந்த இந்திய நாட்டிலே கர்நாடகா மாநிலம், அந்த கர்நாடகா மாநிலத்தில் கோலார் என்ற டிஸ்ட்ரிக்ட், கோலார் டிஸ்ட்ரிக்ட் தானே, ஓகே, கோலார் என்ற இடத்தில் சாம்பியன் ரீஃப் என்னும் குறிப்பான ஒரு இடத்துல தங்க சுரங்கம் இருக்கிறது. இதெல்லாம் எங்கே இருக்குது தாத்தா? நீங்கள் இத்தனை படிப்படியாக எதாவது சொன்னீங்களே, அதெல்லாம் எங்கே இருக்குது தெரியல தாத்தா. உங்கள் எதிரிலேயே இருக்கும் நான் தாத்தா. பிறந்த பூமி, பிறந்த இடம் கோலார் தங்க வயலில் உள்ள சாம்பியன் ரீஃப் என்ற இடத்தில் தான் நான் பிறந்தேன். நான் பிறந்த இடம் சாம்பியன் ரீஃப். ஓகே, அந்த இடத்துல தான் தங்க சுரங்கம் இருக்கிறது. அந்த தங்க சுரங்கத்தின் இல்லை என்னுடைய காலத்தில் தாத்தா, ஒரு வருஷத்துக்கு முன்னே நீங்கள் எப்போ ஒரு வீடியோவில் சொல்லிங்க, அந்த காலத்தில் என் காலத்தில் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அதே இப்போ திருப்பி சொல்கிறீங்களே தாத்தா. ஆம், என்னுடைய காலத்தில் தங்க வயல் இல்லை சாம்பியன் ரீஃப் என்ற இடத்தில் தான் நான் பிறந்தேன். அந்த இடத்துல இருக்கும் தங்க சுரங்கத்தில் எப்படியெல்லாம் சில பழக்க வழக்கங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்ல ஆசைப்படுகிறேன். கேஜிஎஃப் பற்றி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்.
இந்த கேஜிஎஃப் உள்ளே தங்க சுரங்கத்தில் உள்ளே போய் வேலை செய்கிறவங்க அப்பப்போ மாண்டு போவார்கள். ஏடா மாண்டு போவார்கள்னு கேட்டால் பல விபத்துக்களால் அல்ல, அங்கே விஷவாயு இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அது விஷவாயு இருக்கும் நேரத்தில் தொழிலாளர்கள் பணிபுரிய தங்க சுரங்கத்தில் இறங்கினார்களே ஆனால் சில நிமிடங்களில் மாண்டு விடுவார்கள். போனவர்கள் என்ன ஆனார்கள் என்ற பெரிய கேள்வி வந்துவிடும். அதனால் அந்த வேலை செய்யறதுக்கு போகிறதுக்கு முன்ன அந்த தங்க வயலுக்குள்ளே பல ஆயிரம் அடிகளுக்கு உள்ளே போய் வேலை செய்வார்கள். அங்கே இந்த விஷவாயு இருக்கிறதா என்று கண்டுபிடித்து அதை சரி செய்ய வேண்டும். அந்த விஷவாயு இல்லாத இடத்துல நமது தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அங்கே யார் போய் பார்க்கறது? இந்த பூனைக்கு யார் போய் பூனை காலத்தில் யார் போயிட்டு மணி கட்டுறது அப்படின்னு எல்லா எலிங்களும் திட்டம் போட்ட மாதிரி அந்த கம்பெனி யார், அந்த சுரங்கத்தில் எங்கே கேஸ் இருக்குது, யார் போய் பார்க்கறது அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். என்ன வழி என்றால், தங்க சுரங்கத்தில் இறங்குவதற்கு முன் அந்த தொழிலாளிகள், குறிப்பாக லேபரேட்டரி ஊழியர்கள், தங்களுக்கு பாதுகாப்புக்காக அனைத்து பாதுகாப்பையும் போட்டுவிட்டு ஒரு சிலிண்டர் கேஸை மாட்டிக்கின்னு அந்த சுரங்கத்தில் இறங்குவாங்க. அப்போ அவங்க சேஃபாக இருக்கிறாங்களா, எல்லாத்தையும் மாட்டிக்கின்னு மூணுக்கு போய் பார்க்குற மாதிரி. அப்புறம் அங்கே கேஸ் எப்படி இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த அவருடைய கவசங்களை கழட்டி விட்டு உள்ளே இறங்கினால் அவர்கள் மாண்டு போவார்கள். அங்கே விஷவாயு இருக்கிறதா இல்லையா என்று யார் வந்து சொல்லுவது? அதற்காக ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள். என்ன வழி என்றால், 2 ஊழியர்கள் உள்ளே இறங்குவார்கள். ஒரு ஊழியன் ஒரு காலி பாட்டிலில் நிறைய தண்ணியை நிரப்பிக்கொண்டு செல்வான். மற்றொருவன் ஒரு கூண்டில் ஒரு கிளியை, ஒரு பறவையை அடைத்து வைத்துக்கொண்டு இவன் இருவரும் உள்ளே இறங்குவார்கள். உள்ளே இறங்கி அந்த தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடையெல்லாம் அப்படியே ஒரு ரவுண்டு அடிப்பாங்க. அப்படியே போயிட்டு மேலே வந்துடுவாங்க. அதுக்கு முன்ன இந்த பறவைகள் உயிராக இருக்குதான்ட்டு ஒருத்தன் அந்த பறவை கொண்டு போனவன் எடுத்து பார்க்குவான். பறவைகள் உயிராக இருக்குதா செத்து போச்சான்னு தெரிஞ்சுக்குவான். இன்னொருத்தன் அந்த கொண்டு போன தண்ணி, ஒரு பாட்டில் தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியில் நல்லா குடிக்கிற தண்ணி தான். அந்த தண்ணியை கார்க்கு காட்டிட்டு அந்த தண்ணியை அங்கே கீழே ஊற்றிடுவான். தண்ணியை கீழே ஊற்றிடுவானா? ஆமாம், தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த வெறும் பாட்டில் நினைக்கிறேன் இல்லையா, அதில் கார்க்கு போட்டு மூடிட்டு அவன் மேலே வருவான். 2 பேரும் மேலே வருவாங்க. மேலே வந்து பார்த்தாக்கா அந்த பறவைகள் அப்படியே இருந்தால் அங்கே விஷவாயு இல்லை, மக்கள் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணணுன்னா, அந்த பாட்டிலில் தண்ணி கொண்டு போனாங்க இல்லையா, அந்த தண்ணியை அங்கே கீழே ஊற்றினாங்க இல்லையா, ஊற்றிட்டு காலி பாட்டில் ஆச்சு இல்லையா, அந்த இடத்துல தண்ணியை ஊற்றினோடனே அது மறுபக்கத்தில் அது அங்கே இருந்த காற்று தண்ணி கீழே ஊற்றினோடனே அந்த பாட்டிலில் இருந்த காலி இடத்த அங்கே இருக்கிற காற்று நிரப்பி கொள்ளும். அப்போ அவன் கார்பட்டு கொண்டு வந்தான் இல்லையா, அதை வந்து லேபரேட்டரி ஆராய்ச்சி கூடத்தில்
பத்திரமாக அது திறந்த காற்று திறந்து அது உள்ளே இருந்த காற்றை பரிசோதனை செய்வார்கள். அதில் விஷம் இருக்கிறதா இல்லை காற்று தூய்மையாக இருக்கிறதா என்று ஆராய்வார்கள். அதை ஆராய்ந்த பிறகு அவர்களுக்கு அங்கே கேஸ் இருந்ததா விஷவாயு இருந்ததா இந்த ஆராய்ச்சியில் அவங்க தெரிஞ்சிடும். அப்படி விஷவாயு இருந்திருந்தாக்கா தொழிலாளர்களே இன்று நீங்கள் யாரும் வேலைக்கு போகக்கூடாது, அங்கே விஷவாயு இருக்கிறது என்று முடிவு பண்ணுவார்கள். அதே மாதிரி இந்த பறவைகள் இறந்து விட்டிருந்தால், அது கேஜி கூண்டில் இறந்து விட்டிருந்தால் பாருங்கள் அங்கே விஷவாயு இருக்கிறது, பறவைகள் இறந்து விட்டன, அங்கே வேலைக்கு போகக்கூடாது சொல்லிவிட்டு வேலைக்கு தங்க சுரங்கத்தில் ஆட்களை அனுப்ப மாட்டார்கள். அடுத்ததாக அங்கே பறவைகள் அப்படியே உயிரோடு இருந்ததால் அந்த பாட்டிலில் இருந்த தண்ணியை கீழே ஊற்றிவிட்டு அங்கேருந்த விஷவாயுவை கொண்டு வந்திருந்தால் அதில் ஆராய்ச்சியில் விஷவாயு கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் போகக்கூடாது என்றும், விஷவாயு இல்லை காற்று தூய்மையாக இருக்கிறது என்று அறிந்தார்களேயானால் அவர்களை வேலைக்கு அனுப்புவார்கள். இந்த முறையில் தான் அவ்வளவு ஆழத்தில் இருந்த சுரங்கத்தில் விஷவாயு இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிப்பார்கள். இது அந்த காலத்தில் பயன்படுத்தின வழி. அதை நான் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறேன். அதை என்னோடு தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் என்ன பயன்? அதை பகிர்ந்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த முறையை அவர்கள் கையாண்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தயவுசெய்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே, வணக்கம்.